உண்மையிலே ஹெவன் அப்படின்னா பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் ஒரு மாதிரி உருவாக்குனதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, பைக் அண்டு கார் ரெண்டல் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. மணி வந்து கிட்டத்தட்ட 11 ஆக போகுது, 10 ஆக போகுது. நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா கைஸ் இப்போ 2 சொல்கிறான் அவன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து குளம் தான் இருக்குது. ஐஸ்கிரீமில் ஏதோ சொல்கிறான், ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக தான் இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ பினாங்கில் நம்மளுக்கு வந்து டே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ டே 2 ஆல்மோஸ்ட் டே 3ன்னு சொல்லலாம். பினாங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டே வந்து க்ளோஸ் பண்ணுறோம். 2 நாள் நல்லா பார்த்துருப்பீங்க பினாங் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டுன்னு. ஆல்சோ நைட் வீடியோவும் சேர்த்து பார்த்துருப்பீங்க. நம்ம நைட்டு பண்ண அலப்பறைகள், சைக்கிள் ஓட்டினது, சைக்கிளை எடுத்தது, எப்படி வச்சது இப்படின்ற வீடியோலாம் பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து பினாங்கை விட்டு நம்ம வந்து கடையை சாத்த வேண்டிய நாள் வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு மேலே பினாங்கில் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா மறக்காமல் சொல்லுங்கள். நான் மேபி பின்னாடி வந்து நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது நம்ம இந்த ஏர்பிஎன்பிலேருந்து கிளம்ப வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ எப்படி எடுத்தோமோ, எப்படி உள்ளே வந்தோமோ அப்படியே வந்து பண்ணி விட்டு போனோம். ஸோ அதுதான் வந்து இருக்கிறது டீசன்சி. ஸோ டாட்டா பை பாய் இந்த ஏர்பிஎன்பிக்கு. ஸோ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். மக்களே, லங்காவி சுற்றி பார்க்க ரெடியாக நீங்கள் போகலாமா? என்னடா வந்தோடனே ரெஸ்ட் இல்லாமல் வந்து என்னடா உடனே கிளம்புறியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், பிகாஸ் அவ்வளோ இருக்குங்க லங்காவியில். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு ஆப்ஷன்ஸும் நான் காட்டுறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பைக் அண்டு கார் ரெண்டல் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அது. ஸோ நம்ம வந்து கார் நம்ம ரெண்டல் எடுத்திருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ப்ரைஸு என்னது அப்படின்றத நம்ம சொல்கிறேன். ஸோ நம்ம கொஞ்சம் குட்டி கார் தாங்க எடுத்திருக்கோம். வந்து பெட்ரோல் எங்களுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. திருப்பி நாங்கள் கொடுக்கும்போது 3 பாயிண்ட்டாக தான் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி சம் காசு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் பிளான். நாங்கள் ஏன் கார் எடுத்தோம் அப்படின்னா, நாளைக்கு நாளான்னைக்கும் கிளைமேட் ஒரு மாதிரி கொஞ்சம் மூடியாக இருக்குது, நம்ம வெளியில் சுற்ற முடியாது. இன்கேஸ் நம்ம காரில் இருந்தோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம வந்து அதை சரி ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம காருன்ற ஒரு விஷயத்துக்காக எடுத்தோம். என்னை கேட்டால் சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. உங்களுக்கு லக்ஸுரி கார்லேருந்து நார்மல் கார் வரைக்கும் இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டது கொஞ்சம் நார்மல் கார்ன்ற மாதிரி பண்ணியிருக்கோம். சுற்றி கடைங்களாம் இருக்குது. நம்ம எந்த கடைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன வாங்கலாம் அப்படின்றது தான் இந்த ஐலாண்டில் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ண போகிறோம், ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், கோகார்ட்லாம் இருக்குங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு பிடிச்சமான விஷயம் தான். அதுவுமே பண்ணுற மாதிரி தான் பிளானு. இது இல்லாமல் நீங்கள் வந்து பைக் ரெண்ட்டும் எடுத்துக்கலாம். பைக் வந்து 45 ரிங்கட் சொல்கிறாங்க, கார் வந்து 90 ரிங்கட் சொல்கிறாங்க. இது வந்து நாங்கள் இருக்கிற ஸ்டேயில். நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடச்சிச்சுன்னா ஓகே தான், அதை நீங்கள் பார்த்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. வெளியிலுமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நாங்கள் அது என்னன்றதை போய் பார்க்க போகிறோம். ஸோ கார் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது, கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குல்ல. ஆனால் இங்கே உள்ள கார் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக வந்து காரோட சர்வீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதான் நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் வெளியில் எப்படி இருக்குன்னு. கிளைமேட் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக மூடியாக இருக்குது, இந்த சைடு மூடியாக இருக்குது. நம்மளுக்கு சென்டரில் மட்டும் விஷன் கிளியராக இருக்குது. ஸோ சன் லைட்டு கொஞ்சம் இருக்குது. இங்கே வந்து 7:15 மேலே தான் சன் செட் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. ஸோ கைஸ், நம்ம வந்து ஒரு வழியாக ஸ்லிப்பர் வாங்கிட்டோம். இதான் அந்த ஸ்லிப்பர். ஸோ இது வந்து நிறைய கடையில் வந்து விசாரித்தோம். 40 ரிங்கெட்டு 30 ரிங்கெட்லாம் சொன்னாங்க. ஸோ நம்ம இந்த அக்கா கடையில் வந்துட்டு 10 ரிங்கெட் 15 ரிங்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா காஷ்மீரி மோர், அது பக்கத்தில் இருக்குங்க. ஸோ ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிருக்கோம். ஸோ மக்களே, ஸோ ஒரு ஈவினிங் உங்களை வந்துட்டு நான் வந்து லங்காவி பீச்சில் சந்திக்கிறேன். ஸோ லங்காவி பீச்சில் இது என்ன பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாய் சனாங் அப்படின்ற மாதிரி ஒரு பீச்சு. எனக்கு வாயில் நுழையில, பட் ஆனால் நான் போடுறேன். பட் அந்த பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, பேராகிளைடிங் பண்ணுறாங்க, ஜெட்ஸ்கி நடக்குது. என் பின்னாடி பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுதான் மொத்த பீச்சோட வியூ, அழகு, நைஸ். நான் சுற்றி காட்டுறேன். லாட் ஆஃப் ஃபாரினர்ஸ் கைஸ். ஸோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க, பேராகிளைடிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரு செம்மையான ஒரு ஈவினிங்கில் பயங்கரமாக வாக் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது, லைக் நிறைய பாரு, ஒயினு, ஸோ ஜெட்ஸ்கி கைஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ ஜெட்ஸ்கி போயிட்டு வந்துட்டு இருக்குங்க நிறையா. லாட் ஆஃப் என்னென்ன சீ ஃபுட்ஸ் கடைங்கள்லாம் இங்கேயும் இருக்குது. ஸோ அஸ் யூஷுவல் உங்களுக்கு என்னென்ன சொல்கிறது, பீச் ஓரமாக என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தாராளமாக கிடைக்கும், இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு ஈவினிங் வைப்பு அப்படின்ற மாதிரி தாராளமாக இருக்குங்க. ஸோ சூப்பராக கிடச்சிருக்கு. ஸோ லைட்டாக நம்மளும் சில்லிங் வைபிங் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். A few moments later. ஸோ மக்களே,
மலேசியாவில் அப்படியே ஒரு வாக் வந்தோம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நைட்டு வந்து மணி வந்து கிட்டத்தட்ட 11 ஆக போகுது, 10 ஆக போகுது. நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, என் பின்னாடி பார்த்தீங்களா, ஆக்சுவலி நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் ட்ராப் பண்ணியிருக்கோம். இதுவே நம்ம ஊராக இருந்திருந்தால் கார் வந்து கண்டிப்பாக வந்து குறைஞ்சது 100 ரூபா 150 ரூபா வந்து பார்க்கிங் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இங்கே அங்கே வாங்கலை. ஸோ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ரெடி, 3, 2, 1 கோ. ஸோ ட்ரீம் ஃபாரஸ்ட் ஆஃப் லங்காவி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு என்ன பண்ணலாம், எவ்வளோ டிக்கெட்டு, என்ன ஆகுது என்னன்றதை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வந்து ட்ரீம் ஃபாரஸ்ட்டை லங்காவியில் என்ன இருக்குது அப்படின்றத சுற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் போகலாம். மக்களே உள்ளே வந்தோடனே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு மாதிரி ஏதோ ட்ரீம் தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ ட்ரீம் ஃபாரஸ்ட்டு, அங்கே டிக்கெட்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கேஃபே இருக்குது. மியூசிக் எனக்கு ரொம்ப வைப்பாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. வாவ், நான் இப்போ ஒன்று பார்த்தேன், பட் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ ட்ரீ வில்லேஜ் கஃபே, மதர் ட்ரீ, லெஜண்ட் ஆஃப் மெராங் மஹாஷான்னு சொல்லிட்டு ஃபயர் ஃப்ளைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தயாங், ட்ரீம் ஃபாரஸ்ட் மெர்ச்சன்டீஸ். ஸோ ஜேர்னிஸ் பிகின்ஸ் ஹியர். டிக்கெட் கவுண்டர் போகணும். ஒரு நல்ல எக்ஸ்பென்ஸாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3D எஃபெக்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிக்கெட்ஸ் கவுண்டர் இங்கே தான் கைஸ். டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ டிக்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கிட்டத்தட்ட 98 ரிங்கெட்டுங்க. ஸோ 196 2 பேருக்கு சேர்த்து. அதாவது 98 ரிங்கெட்னா எவ்வளோ படி இந்தியன் ருப்பி? 2200 கிட்டத்தட்ட 2200 ரூபா. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி சிங்கப்பூரில் இப்படி தானே ஆச்சு இல்லையா? சிங்கப்பூர்லேயும் நைட் சஃபாரி ஒன்று இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான் இது. ஆனால் இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஷோஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க தான் போகிறோம். ஆனால் இது வந்து எந்தளவுக்கு இருக்கும், பட் 2000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்றத நம்ம போய் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒர்த்தா தாங்க இருக்கும். ஏன்னா சவுண்ட் அட்மாஸ்பியரே கிட்டத்தட்ட ஒரு அவதார் ஃபீல் கொடுக்குது எனக்கு. பட் நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸாக காட்டிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் நீங்களும். Dan penayangan pemetaan atau projection mapping yang imersif. Anda akan memasuki alam hijau yang dijaga penuh kasih sayang oleh sang gedembai. Shot 10:45 we proceed the video. Hingga hari ini. Oleh itu, கைஸ் வேற மாதிரி இருக்குது கைஸ். ஆக்சுவலி டேகை போட்டு உள்ளே அனுப்பிச்சுட்டாங்க. வெயிட் பண்ணி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ தெரியும்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ள தேட்டரில் படம் பார்க்குற மாதிரி படம் பார்க்கலாம். நம்மளும் உள்ளே வரும்போது பயங்கர வைப்பாக இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காரலாம். கம் ஆன் கைஸ். உண்மையிலே ஹெவன் அப்படின்னா பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் ஒரு மாதிரி உருவாக்குனதெல்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஸோ இப்படி தான் இருக்குமான்றது கனவு வாழ்க்கையை அப்படி வந்து கொண்டு உருவாக்கி வச்சுருக்காங்க. சீரியஸ்லி இதெல்லாம் பார்க்கணுங்க. ஏன்னா என்னங்க, நைட் சஃபாரிலாம் நான் பார்த்துருப்பேன். அந்த காந்தாரா பார்த்தீங்களா, காந்தாரா எஃபெக்ட் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக க்ரியேட் பண்ணி கொடுத்து நான் ஃபீல் பண்ணுறத உங்கள் முன்னாடி கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு லைட் செட்டப்பை போட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபீல் பண்ண முடியுதான்னு தெரில, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து இது நான் ஃபீல் பண்ணுறதான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், சி ஒரு ஃபாரஸ்ட்டையே ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நைட், ஏன் இது வந்து நைட் ஃபாரஸ்ட்டுன்னு ட்ரீம் ஃபாரஸ்ட்டுன்னு கூப்பிட்றாங்கன்னா இதனால தான். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போய் ஒரு கம்ப்ளீட் ட்ரீமில் வாழ்ந்தால் எப்படிலாம் இருக்குமோ அதான் இங்கே இருக்குது. யா ஸோ நம்ம ஒரு வழியில் வந்துட்டு திருப்பி இந்த வழியில் போகிறோம். செரிட்டா, பியூர் செரிட்டா. ஸோ குகைக்குள்ளே போக சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யா, ஓ மை குட்னஸ், பா பாருங்கள், வேறு லெவல். இன்னொரு தேட்டர் எஃபெக்ட் மாதிரி. ஓ மை காட், யூ Hey, what is this guys?
சீரியஸ்லி ஓ மை காட் யூ கேன் ஃபீல் இட்ல ஓகே ஒரு ஜோன் முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஓ மை காட் வாட்டர் எஃபெக்ட்லாம் போடுறாங்க கைஸ். ஒரு ஜோன் முடிச்சுட்டு நம்ம ஆக்சுவலி பார்த்துருப்பீங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு. ஐ திங்க் சங்கர் மூவிக்கு ஏதாவது கூப்பிட்டு வந்திருக்கீங்களா, ஏதாவது செட்டு போட்டு கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஸ்டெப்ஸ் தானே அது? ஓ மை காட். என்னங்க மொத்த ஃபாரஸ்ட்டையும் ஜோடிச்சிருக்காங்க. சைட்லேருந்து ஏதாவது வருமா என்ன மேட்ரு? இப்போ இதான் சங்கர் படத்துக்கு கூப்பிட்டு வந்தியாண்ணா? அதான் சான்ஸே இல்லை கைஸ். எங்க? ஓ மை காட் கைஸ், நான் ஜூம் பண்ணுறேன், ஏதோ பறக்குது கைஸ். படி என்னை கூட்டு போயிடு படி ப்ளீஸ். ஐயா ஐயா பறந்து போகுது ஏதோ. இதங்க அந்த மொத்த இதை அங்கே பறா பறக்குதுடா 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 அங்கே பறா கைஸ். ஏதோ பறந்து வருது. அது ஐ திங்க் டிராகன் நினைக்கிறேன். அது பேர் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு தெரியல என்ன பேருன்னு. இப்போ நம்ம படத்தில் பார்த்தோம் இல்லையா, அதான் அந்த டிராகன் நினைக்கிறேன். அந்த பறக்குது பாருங்கள். ஓகே தெரியுது, நல்லாவே தெரியுது. எஸ் பறந்துச்சுடா. ஓகே சென்ட்ராவாஸ் இதான் அந்த சென்ட்ராவாஸ். மகதீரா படம் மியூசிக் மாதிரி போடுறாங்க, ஒரு மாதிரி செம்ம லெவலில் வேறு லெவலில் வைப்பாக இருக்குது கைஸ். அல்டிமேட்டாக இருக்குது. எங்க Behold the mother tree of the dream forest, who comes to life as Sangadambai, guardian of the forest, keeper of the stories. The mother tree sends her energy to the entire forest, protecting the trees and plants and all living creatures inside it. கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, அதே ரூட்லேயே பார்த்தீங்கன்னா, ரூட் வந்து நீங்கள் மாறக்கூடாது, அதே ரூட்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரீ வில்லேஜ்னு ஒரு செட்டப் போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து வந்தால் எப்படிலாம் உங்களுக்கு செட்டப் பண்ணி தராங்கன்னு பாருங்கள். வாவ் என்னங்க வேறு லெவலில் உருவாக்கி வச்சுருக்காங்க. மட் ஹவுஸ் மாதிரி ஆக்சுவலி மேலே போயிட்டு ட்ரீ செட் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரீ ஹவுஸ் மாதிரி மேலே போகலாமான்னு தெரில. ஓகே இங்கே கடலாம் வச்சுருக்காங்க. சூப்பராக மேலே போகலாமான்னு தெரியலையே. போகலாமாடா? என்டர் மேக்ஸிமம் 20%, மேக்ஸிமம் 20. ஐயா மேக்ஸிமம் 20ன்னு போட்டிருக்கு. வாட்ச் யுவர் ஹெட். ஓகே இப்போ 360ல் இருக்குது கரெக்டா? ஓகேவா? ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த நெருப்பு வந்து அதுக்கு தான் வச்சுருக்காங்க. நான் கூட சும்மா கேம்ப் ஃபயர் போட்டாங்கன்னு நினச்சேன். இப்போ வந்து என்ன வாங்கியிருக்காங்கன்னா, என்ன மெலான் இது? மார்ஷ்மெல்லோ. அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம்லலாம் போட்டுருப்பாங்கல்ல, ஃபாரினில் வந்து கேக்லலாம் போட்டுருப்பாங்கல்ல, குக்கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே இது எவ்வளோ? எத்தனை ரிங்கெட்டு? 10 ரிங்கெட்டா? இது என்ன ஒரு மாதிரி இருக்குது? இது வந்து நார்மலாகவே சாப்பிட்லாம், ஸ்வீட் இது. ஓகே இது எனக்கு தெரில கைஸ், உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவன் என்ன பண்ண போகிறான், அதை தீல வாட்ட போகிறான்.
ஏய் தீல வாட்டர் நம்ம கரெக்டா? செம்ம ஃபீலுங்க. ஹவ் த டேஸ்ட்? ஹவ் த டேஸ்ட்? செம்ம சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பரா. என்ன கைஸ் நல்லா இருக்குன்றான். ஸோ இது இங்கே ஃபாரஸ்ட்டில் விளையிறதா? இது ஐஸ்கிரீம் தான். ஓ நம்ம சாசேஜ் செட் கூட வாங்கிக்கலாம். சாசேஜ்னா என்ன தெரியும்ல? தெரியும், அது தெரியும், அது தெரியும். அந்த சாசேஜ் கூட வாங்கிக்கலாம். அது வேணாம். நீ சாப்பிட்டு பாரு. நல்லா வச்சு இதை வச்சுறது. பஞ்சு மிட்டாய் அப்படிதான் பஞ்சு பஞ்சு உருகுது, செம்மையா இருக்கு. அப்படி தான் இருக்குது. நல்லா இருக்கணும். இது வந்து மார்ஷ்மெல்லோ, ஆனால் ஒரு மாதிரி ரொம்ப தித்திப்பாக இருக்குது. சாக்லேட்லாம் கொடுத்துருவாங்க. கட் பண்ண கைஸ் இப்போ 2 சொல்கிறான் அவன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து குளம் தான் இருக்குது. ஐஸ்கிரீமில் ஏதோ சொல்கிறான், ஐஸ்கிரீமில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தான், ரொம்ப இனிப்பாக தித்திப்பாக தான் இருக்குது. இதை ஹீட் பண்ணி தான் சாப்பிட்ணுமா? இல்லை அப்படியோட சாப்பிடலாம். ஹீட் பண்ணி தான் சாப்பிடுவோம். ஏன்ஷியன் பீரியடுக்கே போகிறோம் கைஸ். உங்களை வந்துட்டு நாங்கள் ஏன்ஷியன் பீரியடுக்கே கூப்பிட்டு போகிறோம் கைஸ். பஞ்சு மிட்டாய் தான், வேறு ஒன்றும் கிடையாது. லிட்டரலி பஞ்சு மிட்டாய் தான். வாயில் போட்டால் கரையுது. நம்ம குட்டுவோம். இன்னும் தனியாக வாட்டு. சரியான டைமுங்க. ஸோ வேறு லெவலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். என்னங்க மலேசியாவில் வந்துட்டு யாருமே இல்லை இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. நம்ம மட்டும்தான் உட்காந்து சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது கறி சுட்டு சாப்பிட்டா பரவாயில்ல. இது ஏதோ இப்போலாம் இருக்காங்க, உண்மையிலே தெரியலங்க. நிறைய பேர் எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலே இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குது சீரியஸ்லி கைஸ். அது ரொம்ப மெல்ட் பண்ணிட்டேன், ரொம்ப சுட்டுட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் எப்பயுமே மார்ஷ்மெல்லோ ட்ரைடாக இருந்தால் பிடிக்கும். என்ன கருமத்துமோ கொடுங்க. சியர்ஸ் கைஸ். நீங்கள் பாருங்களேன், ஒரு மாதிரி எவ்வளோ கருப்பாயிடுச்சு ஒரு மாதிரி. ஓ டைரி மில்க் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. டைரி மில்க் கொடுத்துருக்காங்க. மர டேபிள்லாம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்க கைஸ். நாங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸோ டைரி மில்க்கு பிஸ்கெட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு பாருங்களேன், ஒரு 2 செகண்ட் நான் பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் திருப்பினேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்த்துருப்பீங்க. நைட்டு மணி 12:30 போகுது கைஸ். பிலீவ் மீ, நைட்டு மணி 12:30 ஃபாரஸ்ட்டில் நடுவில் உட்காந்துருக்கோம் நாங்கள். சீரியஸ்லி இப்படி ஒரு செட்டப் வந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே நாங்கள் பார்த்துருவோம். ட்ரீம் ஃபாரஸ்ட். இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள தவிர நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். உண்மையிலே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஊரில் கூட அப்படி இல்லைங்க, சான்ஸே இல்லை. மைண்ட் ப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன கிழமை? மண்டேவா? மண்டே, அதனால் கூட்டம் இல்லையா? அதனால் ஒரு வேளை கூட்டம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். 2 பேர் தான். ஆமாம் நண்பர்களே, நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ கம்ப்ளீட் ஃபாரஸ்ட் எங்களுது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மக்களாக உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தான் ஓன் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகலாம், மேபி இன்னும் எங்களுக்கு ஆச்சரியங்கள் காத்திருக்கா அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ மக்களே, எப்படி இருந்துச்சு ஷோ? உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக ஷோ பண்ணோம். எப்படி இருந்துச்சு? நான் பண்ணல. ஸோ லங்காவி எப்படி அமைஞ்சது அப்படின்றது தான் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரீம் ஃபாரஸ்ட்டுன்ற ஒரு டெஸ்டினேஷனுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. ஏதோ சங்கர் பட செட்டு மாதிரி இருந்தது. ஃபுல்லாக உள்ள தியேட்டர் எஃபெக்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. லைக் லங்காவி எப்படி உருவாச்சு, எப்படி வந்து அந்த கருடா வந்தது, லைக் அந்த லேண்ட் எப்படி வந்துச்சு, பெரிய அந்த பூதங்களை எப்படி கொண்டாங்க அப்படின்ற மொத்த கதைகளை உருவாக்குனது தான் அந்த ட்ரீம் ஃபாரஸ்ட்டு.
ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ விச்சுவலாக நான் பார்த்ததுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது டிவிலேயோ மொபைல்லையோ பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ பை ரியல் இது ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நாங்கள் தான் லாஸ்ட்டு காரு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டு. அதனால தான் எங்கிட்டே கேட்டாங்க கிராப் போடுறீங்களா இங்கேருந்து, ஏன்னா கிராப்ன்றது இங்கே ஃபேமஸ்ஸு. ஸோ கிராப் போடுறீங்களா எப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் ஓன் காரில் தான் வந்திருந்தோம் அப்படின்னோம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புறோம் கைஸ். ஸோ தேங்க்ஸ் டு த ட்ரீம் ஃபாரஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஒரு கேப்பு ஒரு ஐடி கார்டு டேக் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது அங்கேயே கொடுக்குறாங்க, லைக் எல்லாமே சொவினியர் மாதிரி வைப்பாங்களா அந்த மாதிரி. லைக் இது ஒரு 50 ரிங்கெட்டுக்காக வாங்கிட்டு வந்தோம். ப்ளஸ் அவங்க கொடுத்த வவுச்சர் யூஸ் பண்ணிங்கன்னா 15% நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ யா, இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டான் காரு. ஸோ அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதுக்கப்புறம் பீச் போகிற பிளான் இருக்குது. ஹோப்ஃபுல்லி அந்த பீச்சுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணலான்றது. டாக்ஸி சார், கிராப் இப்போ தான் சார் புக் பண்ணேன். எத்தனை ரிங்கெட்? 50 ringgit சார். சார் இதெல்லாம் ரொம்ப நியாயமா இல்லையா? டைம்ல டபுள் சார்ஜ் சார். கொள்ளையடிக்கிறாங்க கைஸ். பட் கிராப் அப்படி இல்லை, இவன் மட்டும் தான் கொள்ளையடிக்கிறான். ஸோ நாங்கள் மிச்சத்தை வந்துட்டு மேபி எங்கே போகிறேன்றதை பீச் ஆர் எதர் சம்வேர் நான் போயிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, ஸோ எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ என்னை கேட்டிங்கன்னா பினாங்கை காட்டிலும் லங்காவி உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா போகுது. ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆஃப் த இறங்கி நல்ல ஒரு வைப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லங்காவி இருந்திருக்கு. ஸோ பிகாஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நைட் ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வரும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து எப்படி சாப்பிட்டோம், ஃபாரஸ்ட்டு எப்படி போனோம், நைட் சஃபாரி, நைட் சஃபாரினா நைட் ஃபாரஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் ட்ரைவ் எடுத்துகிட்டு போயிட்டு பீச் போகலான்னு பிளான் பண்ணோம். ப்ளஸ் பீச்சில் பெருசாக ஒன்றும் வைப் இல்லை. ப்ளஸ் ஆல்சோ கடைகளும் கம்மியாக இருக்குது பட்சத்தில் நாங்கள் திருப்பி பேக் டு வந்து நாங்கள் எடுத்திருந்த பிஆர்பிஎன்பிக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நாளைக்கு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. மேபி ஐலாண்ட் ஹாப்பிங் இல்லைனா வந்து என்ன சொல்கிறது ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி டேயை நான் வந்துட்டு இது வந்து லங்காவியில் ஃபஸ்ட்டு டேன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த அந்த ட்ரீம் ஃபாரஸ்ட் அப்படின்ற கதை வந்து மறக்க முடியாதுங்க, எப்படி லங்காவி உருவாச்சுன்ற விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க, முடிஞ்சால் ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. ஸோ பார்த்து பண்ணுறேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு எதுக்கும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் குட் நைட் ஃப்ரம் மலேசியாலேருந்து. ஸோ வாட்டா மாப்பிள்ள. ஸோ நான் உங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் நான் உங்களுக்கு கோபிநாத்.